ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெசிபி தாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனில் இருக்குங்க. நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்து விடுங்க. அடுத்ததாக 7லிருந்து 8 அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லிருந்து 15 அளவுக்கு பூண்டு பல்லையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி இருக்கணுங்க. அடுத்ததாக ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி போல் வதங்கி இருக்கணுங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. நம்ம சேர்க்குற பொருளெல்லாம் இது போல் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள். இந்த கடையல் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 650 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்க தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே இருக்க சதை பகுதி மட்டும் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. பீர்க்கங்காயில் மற்ற வெஜிடபிள்ஸை விட அதிகப்படியான நீர் சத்து இருக்குங்க. அதனால் வெயில் காலத்தில் அடிக்கடி உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. உங்கள் உடம்பு சூட்டை குறைச்சி உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். பாருங்க, நம்ம சேர்த்த பீர்க்கங்காயும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக குக்கர் மூடியை விசில் போடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வைங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பீர்க்கங்காய் நீர்க்காயின்றதால லைட்டாக தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் இது கூடவே 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு கடையில் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது போல் கொதிக்க ஸ்டார்ட் ஆகணுன்னே குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கும்போது நல்லா எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நாராக இருக்குங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட மத்து இல்லை மேஷர் எது இருக்கோ அதில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கத்திரிக்காய் கடையில் போலவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது களி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெசிபி ரெடி. இதை எந்த தாளிப்பும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு தாளிப்பு செய்ய போகிறேங்க. அதுதான் இந்த கடையலுக்கு சூப்பரான ஸ்பெஷலான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. வாங்க அதை பார்க்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இதையும் பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பெஷலான சின்ன வெங்காயம் வடகுங்க. இது சேர்த்து தாளித்து பாருங்கள், நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க.
கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கடையில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தாளிப்பு வடகம் இந்த கடையலுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தாளிப்பு வடகம் கீரை கடையல் தக்காளி பருப்பு சாம்பாருக்கெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கடையில் சுட சுட சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட போகிறேங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடையல் ரெசிபி சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த பீர்க்கங்காய் கடையல் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.